இன்னும் நம்ம ஆஸ்ட்ரல் பெட் ஸ்டோர் அவங்களோட பார்ட் 6 தமிழ் எக்ஸ்பிளேஷன் நான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ண பார்க்குறோம்னா லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீடுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிடுறான். ரேங்க் 2ஓட சாய்ஸ் வந்து பியூர் ப்ரீடாக வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருது. என்ன பெட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கான். பார்த்தா ஒரு பெட்டு வந்து வெளில வருது. ஆக்சுவலாக நானுமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கல. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கெலட்டன் தான் வந்து பார்த்திங்கன்னா அவனோட பெட்டாக வந்து பார்த்திங்கன்னா வெளில வருது. நானும் கூட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஏதோ பெருசாக வந்து கொடுப்பானுங்க போல் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா ஒரு சின்ன ஸ்கெலட்டனாக பெட்டாக வந்து விட்டுருக்கானுங்க. இதோட ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 1 ஆட்ரிபியூட் வந்து டீமனு. இதோட காம்பேட் எபிலிட்டியுமே ரேங்க் 1ல் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதோட ஸ்கில்லே வந்து ரீஆர்கனைசேஷன் ஆஃப் லிம், அதாவது கை காலெலாம் ஓஞ்ச போச்சுனாலும் திருப்பி ஒட்ட வச்சுக்கலாம். இதுதான் அதோட ஸ்கில்லே. இதுக்கு நான் 100 எனர்ஜி வேஸ்ட் பண்ணேனா, எனக்கு ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுத்துறீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கத்திட்டு இருக்கான். உங்களுக்கு வந்து ரேண்டம் பெட் ஸ்கில் புக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனே வருது. சரி, ஓகே, இது வந்து ஒரு ஹை ரேங்கான ஒரு நர்ச்சர் லேண்ட் தான். கண்டிப்பாக இங்கே இருக்கிறதெல்லாம் ஸ்ட்ராங்கான பீஸ்ட்டாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃபேட் இந்த மாதிரி இருக்குது, ஆனால் கண்டிப்பாக இது ஒரு லாஸ் ஆகி இருக்காதுன்னு நான் வந்து நம்புகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கான். கிட்டத்தட்ட இது ஒரு ஹை இன்டர்மீடியட் ரேங்க் போச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்மால் ஸ்கெலட்டனோட இன்ஃபீரியர் குவாலிட்டி வந்து ரொம்பவே ஒர்ஸாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா புலம்பிகிட்டு இருக்கான். அப்புறம் இதை வந்து இது ஆக்சுவலாக இப்போ ஒரு ட்ராஷ், இதை வந்து நான் எப்படி ட்ரெஷராக மாற்றணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவனுமே வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். பாஸ், எனக்கு தெரிஞ்சு கஸ்டமர் யாராவது வந்திருக்காங்க போல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அது பார்த்திங்கன்னா சொல்லுது. ரொம்பவுமே ஃபெமிலியராக இருக்கேன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து திரும்பி பார்க்குறான். பார்த்தா யானிங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வராங்க. பாஸ், எங்கேயாச்சும் இருக்கீங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வராங்க. பரவாயில்லையே, இங்கே ஒரு பெட் ஷாப் இருக்குது போலேன்ற மாதிரி பக்கத்தில் இருக்க பொண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே வந்து உள்ளே வராங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு, நீங்களா திருப்பியுமா அந்த 108 யான், நீங்கள் என்ன இங்கே வந்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்கும் போது, என்னோட பேர் யானிங். நான் வந்து அந்த 108 யான்லாம் கிடையாது. அப்புறம் பாஸ், நீங்கள் வந்துட்டு என்னோட லைட்னிங் ரேட்டுக்கு என்ன தான் பண்ணீங்க? இது வந்து நேற்றுலேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறு எதாவது பண்ணிங்களா அப்படின்னு நம்ம கேட்கும்போது, ஐயோ எதாவது இஷ்யூ ஆயிடுச்சா என்னன்னே தெரியலையே, அதுவும் இல்லாமல் நான் சும்மா கொஞ்சம் எக்ஸசைஸ் தான் பண்ணி கொடுத்தேன், வேறு எதுவுமே சொல்லலையே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சின்னதாக சிரிக்கிறான். இதை பார்த்தோன்னே அந்த லைட்னிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா அலறிடுது. அந்த லெவல் 4ஓட அந்த ஹவுண்டை பார்த்தே பயப்படாது, இவனை பார்த்து பயப்படுதான்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து ஒரு பக்கம் பயப்படுது. இவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கானா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, உனக்கு டைம் இருந்துச்சுன்னா வாப்பா இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இதை கேட்டால் அவங்க இன்னும் ஷாக்காக வராங்க. இது வந்து அதுக்கு மேலே பயமாக இருக்குது. ஒரு வேளை இவன் ரேங்க் 5ஆக இருப்பானா, இல்லை இந்த ப்ரெஷரை பார்த்தா இவன் ரேங்க் 6க்கு மேலே இருப்பான் போலே, அதுவும் இல்லாமல் இந்த பாஸ் வந்து ரொம்பவுமே ஸ்பெஷலாக தெரிலையே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பொண்ணு வந்து சொல்லுது. இப்போதைக்கு எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில, நம்ம வந்து ஏதாவது இடவிடமாக பேசிட்டோன்னா நம்ம இங்கேருந்து உயிரோட போக மாட்டோம், கொஞ்சம் பார்த்து பேசு அப்படின்னு நம்ம சொல்கிற அந்த பொண்ணுமே சொல்லுது. இந்த பேனலில் இருக்க மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து தெரியிறான். இவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்குறான், என்னாச்சு, நான் ஏதாச்சும் ரொம்ப சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ அப்படிலாம் இல்லை, லைட்டிங் ரேட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. உங்களால் தான் அப்படி வந்து ஆச்சு. நீங்கள் வந்து என்னோட சென்சியாரிட்டியை டெஸ்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணால் உங்களுக்கு காசு அதிகமாக தரேன்ற மாதிரி 1000 இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. 1000 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டான். அப்போ இது பத்தலையா, நான் இன்னும் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு 5000 யான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்பயும் வந்து நம்ம ஹீரோ ரிஜெக்ட் பண்ணுறான். அப்போ இன்னும் பத்தாதா, நான் இன்னுமே அதிகமாக கொடுக்குறேன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கடன் வாங்கி 10,000 யான் வந்து பார்த்திங்கன்னா போடுறாங்க. அப்போயுமே நம்ம ஹீரோ வந்து அக்செப்ட் பண்ணல. நம்ம ஹீரோட ஃபேஸை பார்த்துட்டு அவர் இன்னும் பத்தலை போல, நான் கண்டிப்பாக இதோட அதிகமாக கொடுப்பேன், என்னானாலும் பரவாயில்ல, 1,00,000 யானை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ உடனே அக்செப்ட் பண்ணுறான். ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து அவனோட சிஸ்டமில் வந்து நோட்டிஃபிகேஷன் வருது. இதை பார்த்துட்டு அவனுக்கு வாயிலேருந்து ரத்தமே வந்துடுது. ஏன்னா அவனுக்கு அந்தளவுக்கு ஆசையாக இருந்துச்சு அந்த காசை பார்க்கும்போது. கிட்டத்தட்ட 1000 இரண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். பட் ஆனால் கடைசியில் அது எதுவுமே பண்ணல. ட்ரான்ஸ்ஃபருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிடுது. நம்ம ஹீரோ போயிட்டு, நீங்கள் வந்து எதுவும் காசுலாம் கொடுக்க தேவையில்ல, நான் பேச தான் விரும்புகிறேன். உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து கடுப்பாயிடும். அதனால் எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க வந்துட்டு ஒரு சென்ட்டு கூட வேணாமா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோவுமே வந்துட்டு இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். லைட்டிங் ரேட் வந்து திருப்பி வந்துருச்சான்ற மாதிரி நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். அதே மாதிரி அதுவுமே வந்துருச்சு. பரவாயில்ல, அப்போ எனக்கு நல்லா அந்த ஸ்மால் ஸ்கெலட்டனை எப்படி ட்ரெயின் பண்ணுறன்ற மெத்தடுமே கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அவங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து லெவலப் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் இந்த 3 பெட் இருக்கு இல்லையா, அதாவது
வெளில ரிலீஸ் பண்ணிருப்பாங்க அந்த 3 பெட்டு. அதை வந்து கொஞ்சம் கேரில் வச்சு பார்த்துக்கோங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதுக்கேற்ற மாதிரி அவங்க காசுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ 10,000 யான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறோம். கிட்டத்தட்ட இது சீப்பும் கிடையாது, ரொம்ப அதிகமும் கிடையாது. ஸோ ஓகே, ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபருமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஃபோஸ்டர் கேர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 21,000 யான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இதே மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்து எனர்ஜி கிடச்சிட்டே இருக்குது. நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குலாம் வந்து கேரில் போய் வச்சிடறோம். அதாவது அந்த ரூம் இருக்கு இல்லையா, ஸோ சின்னதாக மாற்றி இது பண்ணுறது. ஸோ அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு லைட்னிங் ராட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் கூட வந்து கூப்பிட்டு போயிடறான், ஏன்னா அடுத்த மிஷனுக்காக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேச்சர் லேண்டுக்கு வேணால் போகலாம், உங்களோட ஒரே ஒரு சான்ஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வருது. நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்க மாதிரி தான் நான் வந்து கண்டிப்பாக போய் ஆகணும். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த ஸ்மால் ஸ்கெலட்டனுக்கான பெஸ்ட் பிளேஸாக நான் வந்து இந்த டெத் ஸ்பிரிட் வேர்ல்டை தான் பார்க்குறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா என்டர் பண்ணுறான். ஸோ உள்ளே போனோடனே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பிளட் ஸ்மெல்லாக இருக்குது. ஸோ பயங்கரமாக அந்த பிளட் வந்து திக்காக இருக்குது. ஸோ இமேஜ் வந்து லேட் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து தெரியல, ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா அந்த ஒரு பேஜில் அவ்வளோ டைலாக் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி தெரியும், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்குள்ளே ஃபுல்லாக வந்து ஸ்பிரிட்டோட ப்ரெஷர் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த கார்ஸோட ஸ்மெல்லாம் ரொம்பவே திக்காக இருக்குது. கிட்டத்தட்ட என்னோடய ஸ்ட்ரென்த்துமே என்னால் யூஸ் பண்ண முடியல. ஸோ அதுவும் இல்லாமல் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போதே ஸ்மால் ஸ்கெலட்டன் செத்து போயிடுது. அதோட ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட போன்லாம் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த எனிமிலாம் வந்துருச்சுங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கெலட்டன் சீக்கிரமாக லைட்னிங் சார்ஜ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா போடுறான். ஸோ கிட்டத்தட்ட இவங்க வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டீமாக ட்ரையோவாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றானுங்க. ஸோ லைட்னிங் ராட் வந்து ஆர்கன்ஸ் டெஸ்ட் ஆகினாலும் செத்து போயிடுது. இல்லை நம்ம இது இருக்கு இல்லையா, ஸ்கெலட்டன் வந்து கால் கை வந்ததுனால செத்து போயிடுது. நம்ம ஹீரோ வந்துட்டு கூட இருந்ததுனால செத்து போயிடும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கில்லிங் இன்டென்ஷன்ன்ற ஒரு பஃப் வந்து பார்த்திங்கன்னா போட்டு விட்றோம் ஸ்கில் புக் யூஸ் பண்ணி. ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு பூஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. நம்ம ஃபைட்டில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி. ஸோ அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஸ்கெலட்டன் டைடு, லைட்னிங் ராட் டைடு, ஹோஸ்ட் டைடுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ இப்போதைக்கு இதோட அட்டாக்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஒரு பக்கம் வந்துட்டு அன்ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு லைட்னிங் இருக்கு இல்லையா, லைட்னிங் ராட்டை வந்து ஆஃப்டர் இமேஜ்ன்ற அந்த ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண வைக்கிறான். ஸோ அதை யூஸ் பண்ணோன்னே அது வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக டாச் பண்ணி கடைசியாக வந்து அந்த கீழே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுது. ஆனாலுமே வந்துட்டு இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பயம் போல. நம்ம ஹீரோட காலுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த டீமன் ஆட்ரிபியூட் இருக்க பெட்டு இருக்கு இல்லையா, ஸோ இதுங்களுக்குலாம் ஒரு முக்கியமான ஸ்கில் என்னன்னா, ஸோ அவங்களால அந்த ஓன் ஸ்பீசிஸே வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணி அவங்களோட பவரை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கராக மாற்ற முடியும். ஸோ அதுதான் நம்ம ஹீரோவோட அந்த ஸ்மால் ஸ்கெலட்டன். இதுக்கு மேலே நம்ம ஹீரோவோட பெட்டு அந்த ஸ்மால் ஸ்கெலட்டன் தான். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அதை தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணும். ஸோ அப்புறம் முக்கியமான விஷயம், ஸோ இந்த லைட்னிங் ராட் இருக்கு இல்லையா, ஸோ அதோட அந்த ஆஃப்டர் இமேஜ் ஸ்கில், அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்கில்லாம் வந்து ரொம்பவுமே சீக்ரெட்டான ஒரு ஸ்கில். ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்ன்றது உங்களுக்கு நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டியும் நம்ம ஹீரோ வந்து ஜெயிச்சிருப்பான். ஸோ லாஜிக் இல்லாமல் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணுறாங்க. ஸோ அது வரைக்கும் ரொம்பவுமே சந்தோஷம். ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த சின்ன ஸ்கெலட்டன் என்ன தான்டா பண்ணுதுன்ற மாதிரி திரும்பி பார்ப்பான். ஸோ பார்த்தா அந்த ஸ்கெலட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரேங்க் 1லேருந்து லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதோட எபிலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு நோவைஸ் ரேங்கோட ஸ்வாட் டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கற்றுக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம ஹீரோக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். அப்பன்னு பார்த்து புதுசாக ஏதோ ஒரு என்டிட்டி உள்ளே வந்து என்டர் ஆகும். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல இன்னுமே நிறைய ட்விஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் கண்டிப்பாக இதோட பயங்கரமாக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.